வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி வென்ச்சர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ட்விலைட் ஆஃப் த வாரியர்ஸ் வால்டின் அப்படின்ற ஒரு ஹாங்காங் பேஸ்டு சைனீஸ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இந்த படம் கவுலூன் சிட்டி, அதாவது வால் சிட்டின்னு சொல்லப்படுற ஒரு சிட்டியை மையமாக வச்சு அமைக்கப்பட்ட கேங்ஸ்டர் ட்ராமா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே அந்த சிட்டியை எப்படி சைக்ளோன் அப்படின்ற கேங்ஸ்டர் பிடிச்சாரு அப்படின்ற ஒரு முன்கதையை சொல்லியிருப்பாங்க. ஜிம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய வாரியரை வீழ்த்தி தான் இந்த சிட்டியை பிடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஜிம் யார் அப்படின்ற ஒரு கேள்வி தனியாக இருக்கும். அப்படியே கட் பண்ணால் ப்ரெசென்ட்டில் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு அகதியாக இருப்பார். தன்னோட ஐடென்டிட்டிக்காக ஒரு ஃபேக் ஐடி வேணும் அவருக்கு. அதுக்காக காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ஸ்லாம் ஈடுபட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் மிஸ்டர் பிக் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் அவர் இந்த மாதிரி ஃபேக் ஐடி தரேன் அப்படின்ற மாதிரி ப்ராமிஸ் பண்ணியிருப்பார் ஹீரோக்கு. ஸோ ஹீரோ அதை கேட்க போகும்போது ஏமாத்திடுவார். ஸோ அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விலை உயர்ந்த சரக்கை ஹீரோ தூக்கிட்டு ஓடி வந்துடுவார். ஸோ அவரோட சேஃப்டிக்காக இந்த கவுலூன் சிட்டிக்குள்ளே பூர்றாரு. பூந்ததுக்கு அப்புறம் மட்டும் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, அந்த வால் சிட்டியை ஆண்டுட்டு இருக்கக்கூடிய நம்ம சைக்ளோன் இவரை சேர்த்துக்கிறாரா, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் எந்த கேங் அந்த சிட்டியை ஆள்றாங்க, நம்ம ஹீரோக்கு என்ன ஆகுது அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச விஷயமே அந்த சிட்டியோட பேக்ட்ராப்பை செட் பண்ண விதம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அகதிகள்லாம் தங்குறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு சிட்டி அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க. அதனால் அந்த சிட்டியில் லா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கவே இருக்காது. எந்த கேங் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க இந்த சிட்டியை ஆண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ சைக்ளோன் எப்படி இந்த சிட்டியை பிடிச்சாரு, அண்ட் சைக்ளோன் கேங்கில் நம்ம ஹீரோ வந்ததுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பில்ட் பண்ணியிருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த சைக்ளோன் கேரக்டரே ஒரு பயங்கர மாசான கேரக்டராக காட்டியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சைக்ளோன் மட்டும் இல்லை, அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 3 கேங்ஸ்டர்ஸ் அவங்களையுமே பயங்கர பவர்ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வில்லன் சைட்லையுமே பார்த்தீங்கன்னா இதே மாதிரியான பவர்ஃபுல்லான அடியாட்கள் அப்படின்றவங்க இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த 2 கேங் மோதிக்கிறாங்க அப்படின்னும் போதே அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பட்டாசாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு சில காட்சிகள் எடிட் பண்ணியிருக்காங்க, பட் விஷுவலாக பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சிட்டியோட வியூ அப்படின்றதுமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைச்ச மாதிரி இருந்துச்சு. இன்ஃபேக்ட் பார்க்கறதுக்கே ஒரு நல்ல ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப போர் அடிக்காமல் ரொம்ப கிரிப்பிங்காக போகக்கூடிய ஒரு ஆக்ஷன் ட்ராமா. எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாகப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்றது அந்த டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய அந்த ரிவெஞ்ச் பார்ட் அப்படின்றது ஜஸ்ட் லைக் தட் நடக்கிற மாதிரி காட்டிடுவாங்க. பெருசாக எஃபர்ட் போட்டோ இல்லை பிளானிங் போட்டோ அதை அச்சீவ் பண்ணுற மாதிரிலாம் காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ அது ரொம்ப நார்மலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் ஓவரால் பார்க்கும்போது ஒரு நீட்டான கேங்ஸ்டர் ட்ராமா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.4 out of 5. அடல் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் பிளட் ஷெட் அண்ட் வயலன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி.